அனுருவின் திட்டங்களால் மீண்டும் அறக்கலைய யுகம் உருவாகலாம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட ஸ்ரீதரன் வெளியான பின்னணி. மொட்டு அணிக்கு அழைப்பு விடுத்த சுதந்திர கட்சி. பொங்கல் பொங்குவதற்கு அரிசி இல்லை, அரசிடம் உடனடி தீர்வு கோரும் மலையக மக்கள். கட்சிக்குள்ளேயே ஸ்ரீதரனுக்கு சாணக்கியன் வைக்கும் செக் அம்பலப்படுத்தும் அர்ச்சுனா. வரலாறு காணாத காட்டுத்தீ, அமெரிக்காவில் அதிரடி ஊரடங்கு. புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறு வெளியான அறிவிப்பு. மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் தொடர்பில் சாணக்கியன் கேள்வி எழுப்புவதற்கு காரணம் ஸ்ரீதரனின் பெயர் அதில் சிக்கி வாக்களித்த மக்களிடையே அது சர்ச்சையை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்புதான் என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை அவரது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் குத்தும் நடவடிக்கைதான் இது. சாணக்கியன் தான் 60,000 வாக்குகள் பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கருணா மற்றும் பிள்ளையான் மீதான வெறுப்பே அவருக்கு வாக்குகள் கிடைக்க முழுமையான காரணம். இதனால் உங்களுக்கு தமிழ் தேசியத்தில் அக்கறை இருப்பதாக ஒத்துக்கொள்ள முடியாது. அத்தோடு தமிழரசு கட்சிக்குள் பாரிய அரசியல் காணப்படுகின்றது. கூட்டத்தை கூட்டி இடைவேளை நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் அளவிற்கு தான் தற்போது கட்சி நிலைமை உள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரிடம் நான் உரையாடும் போது கட்சிக்குள் நடப்பவை குறித்து அவருக்கு தெளிவில்லை. இவ்வாறு கட்சிக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் அக்கட்சியில் உள்ளவருக்கே தெளிவில்லாத சூழல் அங்கு தொடர்கின்றதை காணக்கூடியதாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுருவின் திட்டங்களால் மீண்டும் அறகலைய யுகம் உருவாகலாம் என்று நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சிக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வரவேற்கின்றோம். எனினும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் பிழையாக உள்ளது. இந்த திட்டத்தினூடாக வாகனங்களில் உள்ள அலங்கார பாகங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளால் போலீசாரை நன்மையடைவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியுள்ள அனைவரும் மீண்டும் தாய் வீடு திரும்ப வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரான துமிந்த திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, மொட்டு கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே சுதந்திர கட்சி என்று தாய் வீட்டில் கதவுகள் திறந்தே உள்ளன. கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் வரலாம். சுதந்திர கட்சியின் வாக்குகளால் தான் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளது. தற்போது அரசியல் என்பது நாடாளுமன்றத்தில் இல்லை, அதற்கு வெளியில் தான் உள்ளது. எனவே நாடாளுமன்றத்துக்கு வெளியில் சமூகத்தை அணிதிரட்ட சுதந்திர கட்சி தயாராக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசின் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நேற்று சென்னை புறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை எப்படியாவது தடுத்து நிறுத்த கடுமையாக முயற்சி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறவுள்ள அயலக தமிழர் தின விழாவின் சிறப்பு விருந்தினராக சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு மூலம் ஸ்ரீதரன் மீது குற்றவியல் வழக்கு குற்றச்சாட்டிருக்கின்றது என போலி முறைப்பாடு ஒன்றை செய்து குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளுக்கு ஸ்ரீதரனுக்கு பயண தடை செய்துமாறு சிஐடி மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய உங்களுடைய பழைய கடவுச்சீட்டில் ஒரு பிழை இருக்கின்றது, அதனால் நீங்கள் பயணிக்க முடியாது என்று தடுத்து நிறுத்த முயற்சித்திருக்கின்றார்கள். தற்போதைய புதிய கடவுச்சீட்டில் இதுவரை 4 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் எம்பி. இந்த நிலையில் வராத பயண தடை தற்பொழுது எப்படி திடீரென்று வந்தது? நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதம விருந்தினராக பங்கு பெற்றும் நிகழ்வில் ஸ்ரீதரன் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றுகின்றார். ஸ்ரீதரனின் இந்த முன்னகர்வுகளை பொறுக்க முடியாத மனநிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு தரப்பு தான் இந்த தடையை ஏற்படுத்தும் வேலையை மேற்கொண்டதாக விமான நிலையத்தில் பணியாற்றும் உயரதிகாரிகள் சிலர் பேசிக் கொண்டார்கள். சந்தேகம் இருந்தால் ஸ்ரீதரனுடன் பயணித்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இயலாமையின் உச்சத்தில் கீழ்த்தரமாக என்ன எல்லாம் செய்கின்றார்கள். இந்த மோசமான செயல் அந்த தரப்பை அடையாளம் தெரியாமல் அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த திடீர் நடவடிக்கையின் பின்னணியில் தற்போதைய கட்சியின் உள்ளக பிரச்சினைகள் இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுகின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்துவதற்கு சில கடப்பாடுகள் இருக்கின்றன. இருப்பினும் அவை எதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைத்து நவம்பர் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்கள் மறுபரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடைத்தாள் மதிப்பீடு கடந்த புதன்கிழமை 64 மையங்களில் தொடங்கியது என பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு சிங்கள மொழியிலிருந்து 2,44,092 மாணவர்களும், தமிழ் மொழியிலிருந்து 79,787 மாணவர்களும் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. இதற்காக சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கிற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய நகர்த்தல் பத்திரம் ஊடாக விடயங்களை முன்வைக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் HMPV வைரஸ் குறித்து இலங்கையில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 20 வருடங்களாக உலகளாவிய ரீதியில் உள்ள பல நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கரப்பத்தனையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மன்றாசி நகரில் உள்ள வர்த்தகர்களால் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுலோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தைப்பொங்கல் வருகின்றது. இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு சிவப்பு அரிசி உள்ளிட்ட அரிசி வகைகள் தேவைப்படுகின்றது. எனினும் அரிசி தட்டுப்பாடு நிலவுகின்றது. கட்டுப்பாட்டு விலைக்கு தான் எங்களுக்கு அரிசி வழங்கப்படுகின்றது. அவ்வாறு கட்டுப்பாட்டு விலையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். கொழும்பிலிருந்து இந்த பகுதிக்கு அரிசியை கொண்டு வருவதாக இருந்தால் போக்குவரத்து கட்டணம், சுமை தாங்கிகளின் கட்டணம் என பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பாலிசேட்ஸ் மற்றும் ஈடன் ஃபயர் பகுதிகளில் நேற்று ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதோடு இந்த சமயத்தில் கொள்ளைகளில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.